Hello students, welcome to AE Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.5 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.5 வந்து பேஜ் நம்பர் 113ல இருக்கு. இந்த பயிற்சி பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 111ல எடுத்து பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தரவாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரவாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயிற்சி 3.5 வந்து ஈஸியாக போட முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு பாருங்கள். பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. 2a² + 4a² b + 8a² c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ முதல்ல இந்த கணக்கு நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நான் இந்த கணக்கு எழுதியிருக்கேன். இப்போது நம்ம இந்த கணக்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக இருக்கிறத நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும். பாருங்கள், 2 4 8 இருக்குது. ஸோ இந்த 2 4 8ல் நமக்கு பொதுவான நம்பர் என்ன, 2 தானே. ஸோ 2 எடுத்துடலாமா? அடுத்தது a² a² இருக்குது. ஸோ இந்த 3 a² நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு a² எடுத்துடலாம். அடுத்தது பியும் சியும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அது நம்ம எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வரணும். 2 a² எடுத்தாச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். அடுத்தது 4க்கு 2ன்னு எடுத்தாச்சு. அதனால் நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 2ன்னு வரும். a² எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்குது, பின்னு இருக்குது. அடுத்தது 8க்கு நம்ம 2ன்னு எடுத்தாச்சு. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், 4 இருக்கும். a² எடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது, மீதம் சின்னு இருக்குது. அவ்வளோதான். 2a² ப்ராக்கெட் 1 + 2b + 4c. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? AB - AC - MB + MC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஏபியும் ஏசியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏபி ஏசியில் நமக்கு எது பொதுவாக இருக்குது, ஏவும் வந்து நமக்கு என்னவாக இருக்குது, பொதுவாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பியும் சியும் இருக்குது. ஸோ நடுவில் என்ன குறி இருக்குது, நமக்கு மைனஸ் குறி இருக்குது. அப்போது B - C. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், -MB + -MCன்னு இருக்குது. ஸோ MM நமக்கு பொதுவாக இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எம்மை வந்து பொதுவாக எடுக்கிறோம். இப்போ இங்கே பியும் சியும் இருக்குது. இங்கே நடுவில் ப்ளஸ் குறி இருக்குது. ஆனால் இங்கே பக்கத்தில் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், +- அப்போது B - C. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுவீங்க, A - M. இதை முதல்ல என்ன பண்ணணும், தனியாக வெளியே எடுத்துக்கணும். அடுத்தது B - C வந்து நமக்கு என்ன இருக்குது, பொதுவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு B - C வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, A - M B - C. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. x² + 4x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நம்ம இப்போ பண்ணிடலாம். பாருங்கள், ரெண்டாவது கணக்கில் முதல் கணக்கு x² + 4x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்கணும். பாருங்கள், இங்கே நமக்கு வந்து பவரில் வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அடுக்கில் நமக்கு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்கொயருங்கிற ஃபார்முலா எடுத்து தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலாவில் நம்ம பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, a + b ² = a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த ஃபார்முலாவுடைய ஃபார்மேட்டு இதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த கொஸ்டினும் இந்த ஃபார்முலாவும் நமக்கு என்ன, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை எடுத்து பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது, இப்போ இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், பிரதியிட்டுடலாம். a² நமக்கு என்ன இருக்குது, x² இருக்குது. ப்ளஸ் அடுத்தது என்ன, 2 ஏபி கீழே என்ன இருக்குது, நமக்கு 4xன்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 4 வந்து x × 2 2 4x எழுதியாச்சா? இந்த 2 ஏபிக்கு இடத்துல இந்த 2 4xன்னு இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, b² இருக்குது. ஸோ b² என்ன இருக்குது, நமக்கு 4ன்னு இருக்குது. 4 எப்படி எழுதுவீங்க, 2 ⁻² 2 எவ்வளோ நமக்கு, 4. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு கொண்டு வரணும், இதை தானே கொண்டு வரணும், a + b ² தானே கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு a வந்து நமக்கு என்ன, x, b வந்து என்ன நமக்கு 2. சரிங்களா? அவ்வளோதான். இது ஏவாக எடுத்துக்கணும், இது பியாக எடுத்துக்கணும்.
அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் பின்ற இடத்துல 2 இருக்குது. அப்போ த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பிரதியிட்டு கொண்டு வந்துட்டோம். அப்போ நம்ம இந்த ஆன்சரை தானே கொண்டு வரணும். இப்போ இந்த ஆன்சரில் வந்து நம்ம ஏ என்ன பி என்னன்னு பிரதியிட்டுட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு வந்து 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது நமக்கு என்ன ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பொதுவாக நம்ம எடுக்கணும் வெளியே நம்பருங்களா. சரிங்களா? இப்போ பாருங்கள் 3, 24, 48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எதை வெளியெடுப்பீங்க? பொதுவாக 3 தானே வெளியெடுப்பீங்க. ஸோ 3 எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து 3 எடுத்தாச்சு. ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏபின்னு இருக்குது, இங்கே பி ஸ்கொயர்னு இருக்குது. அதனால் இந்த மாறிகள் எல்லாம் நமக்கு தனித்தனியாக தான் இருக்குது. அதனால் அதை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. இப்போ 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. 3 எடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 24 எத்தனை 3 இருக்குது? 8 3 24 ஏபி. ஸோ 8 3 எவ்வளோ நமக்கு? 24. அடுத்தது என்ன? ப்ளஸ். அடுத்தது 3ல் எத்தனை 48 இருக்குது? 16. அப்போ 16 3 எவ்வளோ நமக்கு? 48 பி ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது இப்போது நம்ம இது என்ன ஃபார்முலாவில் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும். சிம்பிளும் பார்க்கணும். இங்கே நமக்கு மைனஸில் வந்திருக்கு. அப்போது நமக்கு கண்டிப்பாக a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் தான் கேட்டிருப்பாங்க. அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இது என்ன பண்ணணும்? பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயருக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், ஏ ஸ்கொயருக்கு நமக்கு என்னென்னு இருக்குது? ஏ ஸ்கொயர் இந்த 3 விட்டுறக்கூடாது. இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஏ ஸ்கொயருக்கு நமக்கு என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது மைனஸ் 2 ஏ இருக்கா? ஏபிக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது? நமக்கு 8abன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவீங்க? 8a இன்ட்டு 4bன்னு எழுதுவீங்க. இப்போ பெருக்கி பாருங்கள், 4 2 8 8ab வந்துருச்சா? இதை முடிச்சிட்டோம். அடுத்தது 8abயை வந்து இப்படி வந்து நம்ம சமன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 16 இருக்குது. இந்த 16 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 4 4 16. அப்போ 4b த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தபடி இப்போ 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a 4b ப்ளஸ் 4b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்போது இது எங்கேருந்து வந்தது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் கொண்டு வரணும் இல்லையா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு. அப்போ ஏ வந்து நமக்கு என்ன? இங்கே ஏ. சரிங்களா? பி வந்து நமக்கு என்ன? 4b. அப்போ ஈக்குவல் டு 4b. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இதை பிரதியிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ ஏ வந்து நமக்கு ஏ மைனஸ் பி வந்து நமக்கு 4b த ஹோல் ஸ்கொயர். இந்த 3 வந்து விட்டுறக்கூடாது. அப்படியே கண்டினியூவாக கொண்டு வரணும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3a மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து என்னது? நம்மளோட ஆன்சர். சரிங்களா? அடுத்தது மூணாவது கணக்கு பார்க்கலாமா? மூணாவது கணக்கு வந்து எக்ஸு பவர் ஆஃப் 5 16 எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதில் எது நம்ம பொதுவாக வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் எடுத்துடலாமா? அப்போ எக்ஸ் ப்ராக்கெட்டில் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? 5லிருந்து ஒரு எக்ஸை எடுத்துட்டோம். அப்போ நமக்கு மீதம் எவ்வளோ இருக்கும்? 4 எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் ஆஃப் 4. இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 16 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து சமன் பண்ணி கொண்டு வரலாமா? எக்ஸ் இன்டூ இந்த எக்ஸ் பவர் ஆஃப் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பாருங்கள் 2 2 4 வந்துருச்சா? அதே மாதிரி இது 4 4 16. 16 எப்படி எழுதலாம்? 4 4 16ன்ட்டு எழுதலாம். அவ்வளோதான். ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ இதை பார்க்கணும். நமக்கு வந்து இது எந்த ஃபார்முலாவில் நமக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, மைனஸில் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பாருங்கள், இந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையில் இது வந்துருச்சா? இப்போது இதை எப்படி எழுதுவீங்க? விரிவாக்கும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏ வந்து நம்ம எதுவாக எடுப்போம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர். பி வந்து எதுவாக எடுப்போம்? நம்ம 4. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த ஏ ப்ளஸ் பியில் ஏ மைனஸ் பியை இதை வந்து பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். ஏக்கு நமக்கு என்ன இருக்குது? எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. இந்த எக்ஸை விட்டுறக்கூடாது. சரிங்களா? அந்த எக்ஸை வந்து கண்டினியூவாக கொண்டு வரணும்.
அடுத்தது ப்ளஸ் பி இருக்குது. பிக்கு என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது. ஸோ 4 போட்டுருணும். அடுத்தது ஏக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. பிக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம சமன் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? எப்படி சமன் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இங்கே மைனஸில் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். புரியுதுங்களா? 2 2 4. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவுடைய அடிப்படையில் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு காட்டட்டா உங்களுக்கு? பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 105 வந்து இந்த 3வது ஃபார்முலா பாருங்கள். a + b a - b = a² - b². ஸோ இந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ இந்த கணக்கை வந்து நம்ம சமன் செய்கிறோம். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி கேட்டிருக்காங்களா? x² - 2² x + 2 x - 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கணக்குக்கான விடை. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், 4வது கணக்கு m² + 1/m² - 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கொயரில் வந்திருக்கு, மைனஸும் வந்திருக்கு. அப்போது இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம் அப்படின்னா a² + b² = a + b the whole square - 2ab எடுப்போம். சரிங்களா? பார்த்தீங்களா? இதே மாதிரி சேமாக வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த கணக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போது நம்ம வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து பிரதிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ நம்ம ஏ வந்து என்ன எடுப்போம்? எம்முன்னு எடுப்போமா? எடுத்துக்கலாமா? பி என்ன எடுப்போம்? 1/mன்னு எடுப்போம். அப்போ 1/m. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ஏவையும் பியும் இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஏக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது? எம் இருக்குது. பிக்கு வந்து 1/m the whole square - 2. ஏக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது? எம் இருக்குது. பிக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது? 1/m இருக்குது. இந்த மாதிரி நடுவில் எந்த குறியுமே இல்லைன்னா அது பெருக்கல்ட்டு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இந்த -23 விட்டுறக்கூடாது, அதுவும் என்ன பண்ணணும், கொண்டு வந்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் நமக்கு என்னவாயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் m/1/m ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 2 தானே இருக்குது. 2 1 2. அடுத்தது என்ன இருக்குது? -23. அடுத்தது m + 1/m the whole square -2 -23 இருக்குது. மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன? ப்ளஸ். அப்போ 23 2 கூட்டிங்கன்னா 25. அப்போது m + 1/m the whole square மைனஸ் இந்த 25 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 5 25 5 2 தடவை போட்டால் நமக்கு என்ன? 25. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் நம்ம சமமாக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ இதை பார்க்கணும். இது எந்த ஃபார்முலாவில் நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்குதுன்னு பார்க்கணும். மைனஸ் வந்திருக்கு, ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக a² - b². a + b a - b. சரிங்களா? a வந்து நமக்கு என்ன? m + 1/m. b வந்து நமக்கு என்ன? 5. இப்போ எழுதிக்கலாமா? a வந்து m + 1/m, b வந்து நமக்கு 5. சரிங்களா? இப்போ இந்த ஏவையும் பியும் நம்ம இதில் பிரதிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். a வந்து நமக்கு என்ன? m + 1/m ப்ளஸ் 5. பி வந்து நமக்கு என்ன? ப்ளஸ் 5. சரிங்களா? பிக்கு இந்த 5 போட்டாச்சு. அடுத்தது ஏக்கு என்ன இருக்குது? m + 1/m மைனஸ் பிக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது? இந்த கணக்குக்கான ஆன்சர். நான் இங்கே கடைசியில் எழுதுகிறேன் பாருங்கள். m + 1/m ப்ளஸ் 5 m + 1/m - 5. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கணக்குக்கான விடை. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், 5வது கணக்கு 6 - 216 x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சமன் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? அப்போ 6 வந்து எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு 6 பொதுவாக இருக்குது, அதனால் 6 எடுத்துக்கிறோம். இங்கே 6 இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 1 6 6 மைனஸ் இப்போ 6ல் வந்து 216 எத்தனை? 36. 36 6 எவ்வளோ நமக்கு? 216 x². சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? ஸ்கொயரில் கொண்டு வந்துடணும். அப்போ 1² - 36 x². அடுத்த ஸ்டெப்பு
இப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் மைனஸ் 36x ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஸ்கொயரில் தான் நமக்கு ஃபார்முலா வரும். அப்போ மைனஸ் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b. சரிங்களா? இப்போ a வந்து நமக்கு 1, b வந்து நமக்கு என்ன 36ன்னு வரும். இப்போ நம்ம இந்த 36 நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக bக்கு எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 1 ஸ்கொயர் மைனஸ் 36 வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயரில் எழுதணும். அப்போ 6 36, அப்போ 6x ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வந்து a வந்து நமக்கு 1, b வந்து நமக்கு என்ன 6x எடுத்துக்கலாமா? அப்போ a வந்து நமக்கு 1, b வந்து 6x. சரிங்களா? இப்போ இந்த ஏவையும் பியும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். ஏ வந்து நமக்கு என்ன 1 ப்ளஸ் பி வந்து நமக்கு என்ன 6x. சரிங்களா? அடுத்தது ஏ வந்து நமக்கு என்ன 1, பி வந்து நமக்கு என்ன 6x. இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படியே கொண்டு வந்துட்டு இறக்கி கடைசியில் ஆன்சரில் போட்டுடணும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த கணக்குக்கான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், ஆறாவது கணக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை a ஸ்கொயர் மைனஸ் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஸ்கொயரில் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபார்முலா எப்படி வரும், ஸ்கொயரில் வர ஃபார்முலா தான் வரும். அப்போ என்ன ஃபார்முலா இதில் எடுக்கலாம், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரிங்களா? கணக்கை கரெக்டாக உள்வாங்கி நம்ம அதுக்கு ஏற்ற ஃபார்முலாவை எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ a வந்து நம்ம என்ன எடுப்போம், ஏன்னு எடுப்போம். சரிங்களா? a வந்து a, b வந்து நமக்கு என்ன 1 பை a, b வந்து நமக்கு 1 பை a. இப்போ இந்த ஏவையும் பியும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஏக்கு வந்து நமக்கு என்ன, ஏக்கு வந்து நமக்கு a. அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. b இருக்கா, பிக்கு வந்து நமக்கு 1 பை a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 இங்கே போட்டாச்சு. ஏக்கு வந்து a இன்டூ, ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா, அதனால் அது நமக்கு பெருக்கல் குறி. சரியா? b வந்து நமக்கு என்ன இருக்குது 1 பை a. இந்த 18 அப்படியே கொண்டு வந்துடணும். இந்த 18 விட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அடி கொடுத்துடலாம் இல்லையா? அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து a மைனஸ் 1 பை a த ஹோல் ஸ்கொயர் இன்டூ, இங்கே 2 இருக்குது, இங்கே 18 இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் 2, இங்கே மைனஸ் 18. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சிட்டு நம்ம வந்து பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து நம்ம போட்டுருவோம். 18லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ 16 ப்ளஸ் மைனஸ் மைனஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம இதை ஸ்கொயரில் கொண்டு வரணும்ல, ஏன்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நம்ம இங்கேயும் ஸ்கொயரில் கொண்டு வரணும். அப்போ a மைனஸ் 1 பை a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 எத்தனை தடவை 4 4 16. அப்போ 4 பவர் ஆஃப் 2 4 ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் இதை பார்க்கணும். இது நமக்கு எந்த ஃபார்முலாவில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். மைனஸில் வந்திருக்கு, ஸ்கொயரில் வந்திருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தான் என்னது நமக்கு இதோடைய ஃபார்முலா. அப்போ a ப்ளஸ் b a மைனஸ் b. இப்போ a வந்து நீங்கள் எதை எடுப்பீங்க, இந்த a மைனஸ் 1 பை a எடுப்பீங்க. b வந்து நம்ம எதை எடுப்பீங்க, 4 எடுப்பீங்க. எடுத்துடலாமா? அப்போ a ஈக்குவல் டு a மைனஸ் 1 பை a, b ஈக்குவல் டு எதை எடுப்பீங்க 4. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த ஏவையும் பிவியும் இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். a வந்து நமக்கு என்ன a மைனஸ் 1 பை a. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது 4. அடுத்தது a வந்து என்ன a மைனஸ் 1 பை a. பிக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம இங்கே மைனஸ் குறி போட்டுட்டு 4ன்னு போட்டுடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய கடைசி ஆன்சர் என்னவா வரும், a மைனஸ் 1 பை a ப்ளஸ் 4, a மைனஸ் 1 பை a மைனஸ் 4. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? மூணாவது கணக்கு பாருங்கள், பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. முதல் கணக்கு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 30yz ப்ளஸ் 20xz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கில் வந்து நமக்கு எந்த ஃபார்முலாவோட அடிப்படையில் நமக்கு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா என்னென்னா x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xy
ப்ளஸ் 2YZ ப்ளஸ் 2XZ சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவோடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் இருக்குது, இங்கே Z ஸ்கொயர் இருக்குது, இங்கே XY, இங்கே YZ XZ. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், X ப்ளஸ் Y ப்ளஸ் Z தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். பிகாஸ் இது நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா இங்கே கணக்கில். அப்போ நம்ம ஆன்சர் வந்து X ப்ளஸ் Y ப்ளஸ் Z வந்து நம்ம கொண்டு வரணும் சரிங்களா. இப்போ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு வரணும் சரிங்களா. இப்போ 4x ஸ்கொயரை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஸ்கொயரில் 2 2 4, அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயரை ஸ்கொயரில் எப்படி எழுதுவீங்க, 3 3 9 அப்போ 3y ஸ்கொயர். அடுத்தது 25 25 வந்து 5 25, அப்போது 5z ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 12xyயை எப்படி எழுதுவீங்க, 2 இன்ட்டு 2x 3y, அதாவது வந்து 2 2 4 4 3 என்ன 12, அப்போ 12xyன்னு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. அடுத்தது 30yz எப்படி எழுதுவீங்க, 2 இன்ட்டு 3y 5z. பாருங்கள், 2 3 6 5 6 30, அப்போ 30yz. ஸோ 30yz நம்ம கொண்டு வந்துட்டோமா. அடுத்தது 20xz இருக்குது. 20xz எப்படி எழுதுவீங்க, 2 5z 2x சரிங்களா. I 2 10, பைத் 2 எவ்வளோ 20, அப்போது ZX இங்கே வந்துருச்சா. அவ்வளோதான், இதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது தேவை, இந்த x ப்ளஸ் y ப்ளஸ் z தானே தேவை. ஸோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ x ப்ளஸ் y ப்ளஸ் z த ஹோல் ஸ்கொயர். இப்போ x வந்து நமக்கு என்ன பாருங்கள் 2, y வந்து நமக்கு என்ன 3, Z வந்து நமக்கு என்ன 5. இப்போது இந்த XYZ இதில் பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா. X வந்து 2, Y வந்து 3, Z வந்து என்ன 5, அப்போ 2x 3y 5z த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும், 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் சரிங்களா, புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. பாருங்கள், 25x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 20xy ப்ளஸ் 12yz மைனஸ் 30xz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்கணும், மைனஸும் வந்திருக்கு சரிங்களா. ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஸ்கொயரில் கொண்டு வந்துடலாம். இப்போ 25x ஸ்கொயருக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 5 25, அப்போ 5x ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 4y ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2 2 4 2y ஸ்கொயர். அடுத்தது 9 இருக்குது, 3 3 9 9z ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள் மைனஸ் 20xyன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 மைனஸ் 5x 2y சரிங்களா. I 2 10, பைத் 2 20 xy மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ், பெரிய நம்பருடைய குறி மைனஸ். ஸோ இந்த 20 மைனஸ் 20xyயை நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு, சமன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 12yz இருக்குது. இதை எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2y 2z, 2 2 4 4 3 எவ்வளோ 12, சாரி இது வந்து நமக்கு 3 சரிங்களா. 3z 2 2 4 4 3 12, அப்போ 12yzன்னு வந்துருச்சு. அடுத்தது மைனஸ் இங்கே பாருங்கள் 30xz இருக்குது. இதை எப்படி எழுதுவீங்க, 2 சரிங்களா, 2 5x 3z, I 2 10, பைத் 3 எவ்வளோ நமக்கு 30, அப்போ மைனஸ் குறிய வந்து பெரிய நம்பருக்கு போடுவீங்களா. அப்போ பாருங்கள் I 2 10, பைத் 3 30, இந்த மைனஸ் இங்கே வந்தாச்சு. அப்போ மைனஸ் 30xz அவ்வளோதான் சரிங்களா. இதை சமன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z தானே நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் வந்து நம்ம எதை எடுப்போம், 5 எடுப்போம். y வந்து எது எடுப்போம், நம்ம 2ன்னு எடுப்போம். z வந்து நம்ம எதை எடுப்போம், 3ன்னு எடுப்போம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸை விட்டுறக்கூடாது, எக்ஸ் ஒய் இசட் சரிங்களா. இப்போ பாருங்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள் மைனஸ் 5x, இங்கே மைனஸ் 5xன்னு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் வர இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதாவது மைனஸ்
போடணும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 5x² இருக்குது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், -5x² -5x, இங்கே பாருங்கள் -5x. ஸோ -5xன்னு நம்ம வந்து சமமாக கொண்டு வந்தாச்சு. புரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் அந்த மைனஸை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது, -5x, ஒய்க்கு என்ன இருக்குது 2y, இசட்டுக்கு என்ன இருக்குது 3z த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன, -5x + 2y + 3z த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஏன் மைனஸ் வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா. எக்ஸோடைய கெழுக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்னன்னு சேர்த்துக்கணும், மைனஸ்ன்னு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா. பாருங்கள், நமக்கு இங்கே வந்து கணக்கு என்ன இருக்குது, 8x³ + 125y³ இருக்குது. 4வது கணக்கில் முதல் கணக்கு சரிங்களா. 8x³ + 125y³ இருக்குது. ஸோ நமக்கு பவரில் வந்து நமக்கு க்யூப்னு இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு வரும், a³ + b³ வருமா. பாருங்கள், இதுவும் நமக்கு என்னவாயிடுச்சு, சமமாக வந்துருச்சு. அப்போ a + b a² - ab + b². அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணணும், க்யூபில் சரி பண்ணி கொண்டு வரணும். இந்த 8x³ 125y³ நம்ம க்யூபில் சரி பண்ணி கொண்டு வரணும். 8x³ எப்படி எழுதுவீங்க, 2x³ எழுதலாமா. 2 2 4 4 2 8, 2 3 தடவை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் 125 எப்படி எழுதுவீங்க, 5y³. அதாவது வந்து 5 25, 25 5 எவ்வளோ நமக்கு 125. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியாச்சு, சமன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது a வந்து நமக்கு என்ன 2x, b வந்து நமக்கு என்ன 5y. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏவையும் பிவியும் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா. அப்போ ஃபார்முலா கொஞ்சம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். a² - ab + b². இந்த ஃபார்முலாவை நான் இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ a வந்து நமக்கு என்ன 2x ப்ளஸ் b வந்து நமக்கு என்ன 5y. அவ்வளோதான். அடுத்தது a² வந்து நமக்கு என்ன 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a வந்து நமக்கு 2x, b வந்து 5y ப்ளஸ் b² என்ன 5y த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடணுன்னா, 2x + 5y. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கி போடலாம். 2 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்கணும்னா 2 தடவை. அப்போ 2 2 என்ன நமக்கு 4. அப்போ 4x² மைனஸ் i2 எவ்வளோ 10. அடுத்தது என்ன இருக்குது, இந்த xy இருக்குது. ஸோ xy பெருக்குனா xy. அடுத்தது 5y² வந்து ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 5 2 தடவை பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் 25. அப்போ 25y². அப்போ நம்மளுடைய கடைசி ஆன்சர் என்ன, 2x + 5y 4x² மைனஸ் 10xy + 25y². அவ்வளோதான் சரிங்களா. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா. பாருங்கள், 27x³ மைனஸ் 8y³ கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து ஃபார்முலா என்ன, பவரில் க்யூப்னு வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா வரும், a - b³ a³ - b³ ஃபார்முலா தானே வரும். ஏன்னா போன சம்மில் ப்ளஸில் பார்த்தோம், இப்போது நம்ம மைனஸில் பார்க்குறோம். அப்போது a³ - b³ = a - b a² + ab + b². அவ்வளோதான். இப்போ இந்த 27யும் 8யும் நம்ம என்ன பண்ணணும், க்யூப்பில் கொண்டு வரணும்ல. கொண்டு வந்துடலாமா. 27 க்யூப்பில் எப்படி கொண்டு வரலாம், 3 வந்து 3 தடவை பெருக்கலாம். 3 3 9, 9 3 எவ்வளோ 27. அடுத்தது 8 வந்து க்யூப்பில் கொண்டு வரணும். அப்போ 2 2 4 4 2 8. அப்போ 2y³. அவ்வளோதான். இப்போ a வந்து நமக்கு 3x, b வந்து நமக்கு என்ன 2y = 2y. சரிங்களா. இப்போ இந்த ஏவையும் பியும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். இப்போ நான் ஃபார்முலாவை தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் சரிங்களா. a வந்து நமக்கு என்ன 3x, b வந்து நமக்கு என்ன 2y. அடுத்தது a² வந்து 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a வந்து நமக்கு 3x, b வந்து நமக்கு 2y, b வந்து 2y த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான்
சரிங்களா? இப்போ 3x மைனஸ் 2y, இந்த 3 வந்து நம்ம 2 தடவை பெருக்கணும். 3 3 எவ்வளோ நம்மளுக்கு 9, அப்போ 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 2 6, எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா xy. அடுத்தது 2 2 தடவை பெருக்கணும் இல்லையா? அப்போ 2 2 என்ன நமக்கு 4, அப்போது y ஸ்கொயர். அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், மூணாவது கணக்கு. a பவர் ஆஃப் 6 மைனஸ் 64. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறையா சம்ஸ் வந்து பவரில் வந்து ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா க்யூப்பில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இங்கே நமக்கு இங்கே பவரில் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இதோடைய ஃபார்முலா என்னென்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதை நான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள், பேஜ் நம்பர் 111 இந்த ரெட் கலர் பாக்ஸில் 4ஆவதாக இருக்குது பாருங்கள். a பவர் ஆஃப் 6 மைனஸ் b பவர் ஆஃப் 6 ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கணக்கை இப்போ போடணும். சரிங்களா? ஏன்னா இங்கே பவரில் 6ன்னு கொடுத்துருக்காங்க. a பவர் ஆஃப் 6 மைனஸ் b பவர் ஆஃப் 6. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் அதை எழுதியிருக்கேன் அந்த ஃபார்முலாவை. a பவர் ஆஃப் 6 மைனஸ் b பவர் ஆஃப் 6ன்ட்டு நான் அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். இப்போ இங்கே பவரில் 6 இருக்கிறதுனால நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த 64ஐயும் நம்ம 6ன்னு தான் கொண்டு வரணும் பவரில். சரிங்களா? அப்போ a பவர் ஆஃப் 6 மைனஸ் 64 எப்படி கொண்டு வரலாம், 2 6 தடவை போட்டால் நமக்கு என்ன 64, 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 எவ்வளோ 32, 32 2 64. அப்போ 2 6 தடவை போட்டால் நமக்கு 64 கிடச்சிரும். இப்போ பாருங்கள், a பவர் ஆஃப் 6 மைனஸ் 2 பவர் ஆஃப் 6. ஸோ நமக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போது நமக்கு a வந்து என்ன, நமக்கு a வந்து a, b வந்து என்ன நமக்கு 2. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணலாம், பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ a ப்ளஸ் b எடுக்கலாமா? a ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது, ஏக்கு a ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது 2. அடுத்தது ஏக்கு வந்து a மைனஸ் பிக்கு வந்து என்ன 2. அடுத்தது a ஸ்கொயருக்கு என்ன இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு என்ன இருக்குது a, பிக்கு என்ன இருக்குது 2 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 2. அப்போ 2 தான் ஸ்கொயர். அடுத்தது ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே இது இருக்கு இல்லையா, a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர், அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், பிரதியிட்டணும். ஸோ நான் கீழே எழுதிக்கிட்டா இடம் இல்லை இதுக்கு மட்டும். ஸோ a ஸ்கொயருக்கு வந்து a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு வந்து a, பிக்கு வந்து என்ன நமக்கு 2 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு வந்து என்ன 2 ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமன் பண்ணி கொண்டு வரணும். a ப்ளஸ் 2, இந்த a மைனஸ் 2 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ a ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை எடுத்துக்கலாமா, 2 2 என்ன நமக்கு 4. அடுத்தது இதை எடுத்துக்கலாமா, மைனஸ் a 2. அப்போ மைனஸ் ஏவையும் 2ஐயும் பெருக்குனா 2a. அடுத்தது இது a ஸ்கொயர், இந்த 2 பவர் ஆஃப் 2 எடுத்துக்கலாமா, அப்போது 2 2 என்ன நமக்கு 4. அடுத்தது என்ன இருக்குது, இந்த 2a இருக்குது. ஸோ 2aவை நம்ம என்ன பண்ணிடலாம், பெருக்கி போட்டுடலாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 2a. பாருங்கள், நான் இங்கே வந்து மைனஸ் குறி வராது, ப்ளஸ் குறி தான் வரும். அதனால் நமக்கு இங்கே ப்ளஸ் தான். சரிங்களா? அப்போது 2ஐயும் ஏவையும் பெருக்குனா நமக்கு 2a. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இங்கே மட்டும் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கோங்க, நான் மைனஸ்ன்னு போட்டேன். அவ்வளோதான், சின்ன சேஞ்சஸ். அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து a ப்ளஸ் 2 a மைனஸ் 2 a ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 2a a ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2a. ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், ஐந்தாவது கணக்கு. ஐந்தாவதில் முதல் கணக்கு x³ + 8y³ + 6xy - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பவரில் க்யூப்பில் வந்திருக்கு. அப்போது இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபார்முலா கொண்டு வரணும்னா x³ + y³ - z³ - 3xyz. ஸோ இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா x + y + z x² + y² + z² - xy - yz - zx. ஸோ நம்ம இதை வந்து இந்த ஆன்சரை வந்து நம்ம கொண்டு வரணும் ஃபைனல் ஆன்சராக. சரிங்களா? ஸோ இந்த கணக்குக்கு ஏற்ற ஃபார்முலா இதுதான்.
சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா XYZ எடுக்கணும் இல்லையா? ஸோ எடுத்துடலாமா? எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு வரும், ஒய் வந்து நமக்கு இது வரும், இசட் வந்து நமக்கு இந்த -1ன்னு வரும். ஸோ இது எக்ஸ், இது ஒய், இது வந்து இசட். ஓகேங்களா? இந்த XYZ இது எடுக்கக்கூடாது. XYZ அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சமன் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? கொண்டு வந்துடலாமா? அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த 8 க்யூப்பில் போட்டோம்னா எப்படி வரும்? 2 2 4 4 2 8. அப்போ 2y கியூப் ப்ளஸ் 6xy மைனஸ் 1. 1 3 தடவை போட்டாலும் நமக்கு என்ன தான்? 1 தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நம்ம சமன் பண்ணி க்யூப்பில் கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? XYZ எடுக்கணும். எக்ஸ் வந்து இந்த எக்ஸு, ஒய் வந்து இந்த 2y, இசட் வந்து நமக்கு இந்த -1ன்னு வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2y, இசட் ஈக்குவல் டு -1. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதை கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ், இதில் வந்து இந்த XY இசட்டை நம்ம பிரதியிட்டு என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ பிரதியிட்டுலாமா? எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது ஒய்க்கு என்ன இருக்குது நமக்கு? 2yன்னு இருக்குது. ஸோ 2y. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது இசட்டில், இங்கே இசட்டுக்கு வந்து -1ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் நமக்கு என்ன? மைனஸ். இசட்டுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? இங்கே 2yன்னு இருக்குது. ஸோ அப்போ 2y ஸ்கொயர்னு போட்டணும். 2y த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது? -1ன்னு இருக்குது. அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது மைனஸ் எக்ஸுக்கு என்ன இருக்குது? எக்ஸ். ஒய்க்கு 2y. அடுத்தது மைனஸ் ஒய்க்கு என்ன இருக்குது? 2y இருக்குது. இசட்டுக்கு என்ன இருக்குது? -1 இருக்குது. அடுத்தது மைனஸ் இங்கே இசட்டுக்கு என்ன இருக்குது நமக்கு? -1 இருக்குது. சரிங்களா? அடுத்தது எக்ஸுக்கு என்ன இருக்குது? எக்ஸுன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த XYZ இதில் பிரதியிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு? கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை சரி பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே எழுதிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 1ன்னு எழுதிடலாமா? இப்போ அடுத்தது இதை பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 தடவை பெருக்கணும்ல, ஏன்னா ஸ்கொயரில் இருக்கு இல்லையா? அப்போ 2 என்ன நமக்கு? 4. அப்போ 4y ஸ்கொயர். அடுத்தது -1 நம்ம 2 தடவை பெருக்கணும்னா மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு? ப்ளஸ். அப்போ வந்து ப்ளஸ் 1 பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன? ப்ளஸ் போட்டுடணும். சரிங்களா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸையும் 2yயும் பெருக்கணும்னா 2xy. அடுத்தது இங்கே பெருக்கல்ல நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன? ப்ளஸ். 2y × 1 எவ்வளோ? 2y. அடுத்தது இதை பார்க்கணும். மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன? ப்ளஸ். 1 எக்ஸையும் பெருக்குனா நமக்கு என்ன? எக்ஸ். அவ்வளோதான் ஆன்சர் இந்த கணக்குக்கு. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2xy ப்ளஸ் 2y ப்ளஸ் எக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? L கியூப் மைனஸ் 8m கியூப் மைனஸ் 27n கியூப் மைனஸ் 18lmn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz தான் நமக்கு என்னது? ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை எழுதியாச்சு. அந்த ஃபார்முலாவுடைய விரிவாக்கத்தையும் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கியூப்பில் வந்து இதை கொண்டு வரணும்ல. ஸோ கொண்டு வந்துடலாமா? முதல்ல பாருங்கள், L கியூப் மைனஸ் 8m கியூப் இருக்குது. இதை எப்படி பண்ணுவீங்க? 2 2 4 4 2 8. அப்போ 2m கியூப். அடுத்தது மைனஸ் 27 எப்படி கியூப்பில் கொண்டு வருவீங்க? 3ஆல் பெருக்கலாம்லையே. அப்போ 3 3 9 9 3 27. அப்போ 3n த ஹோல் கியூப் மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது? 18lmn வந்து அப்படியே வந்துடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? XYZ எடுப்போம் இல்லையா? எக்ஸ் வந்து நமக்கு என்ன? L. y வந்து நமக்கு என்ன? மைனஸ் 2m. z வந்து நமக்கு என்ன? -3n. அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ XYZ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த XYZ நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, கொண்டு வந்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு என்ன, எல். ஸோ எல் எப்படி போட்டுக்கோங்க, அப்போ தான் புரியும். எல் ஓகேவா. மைனஸ் ஒய் என்ன இருக்குது நமக்கு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒய்க்கு வந்து நமக்கு 2m இருக்குது. இசட் ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே நமக்கு இசட்டுக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இசட்டுக்கு என்ன இருக்குது, 3n இருக்குது. ஸோ 3n போட்டாச்சு. அடுத்தது இதை விரிவு பண்ணி கொண்டு வரணும் இல்லையா. சரி ஓகே, பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன இருக்குது, எல்லுன்னு இருக்குது. அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் நமக்கு என்ன, மைனஸ். சரிங்களா, ஒய்க்கு என்ன இருக்குது, 2m ஸ்கொயர். புரியுதுங்களா. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இசட் இருக்கு இல்லையா, ஸோ இசட்டை பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே இசட்டுக்கு மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் மைனஸ் நமக்கு என்ன, மைனஸ். என்ன போடுவீங்க இசட்டுக்கு, 3n. அப்போது 3n த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது நமக்கு, மைனஸ். ஸோ எக்ஸுக்கு என்ன இருக்குது நமக்கு, எல்லுன்னு இருக்குது. ஒய்க்கு என்ன இருக்குது நமக்கு, மைனஸ் 2m இருக்குது. அடுத்தது YZ எடுக்கணும் இல்லையா, மைனஸ் YZக்கு ஒய்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, 2m இருக்குது. மைனஸ் 2mன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம மைனஸ் 2m அப்படின்ட்டு எழுதுவோம். அடுத்தது இசட்டுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 3n. ஸோ மைனஸ் 3n அப்படின்ட்டு எழுதுவோம். சரிங்களா, இப்போ அடுத்தது என்ன எடுக்கணும், மைனஸ் ZX எடுக்கணும் இல்லையா. ஸோ மைனஸ் ZX எப்படி எழுதிங்க, மைனஸ் இசட்டுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 3n. அதே மாதிரி எக்ஸுக்கு என்ன இருக்குது, எல். அவ்வளோதான், புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த XYZ வந்து பிரதியிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. சரிங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, எல் மைனஸ் 2m மைனஸ் 3n போட்டாச்சு. அது அப்படியே நமக்கு வந்துடும். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா, எல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணலாம், எல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா. அடுத்தது மைனஸ் 2m ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 2ன்னு வரும். அப்போ 2 என்ன நமக்கு 4 தானே. அப்போ 4m ஸ்கொயர் போட்டுடலாமா. மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன, ப்ளஸ். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது ப்ளஸ் 3 என்ன நமக்கு 9. இங்கே 3n ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் வந்து 2 தடவை வரும். மைனஸ் 3 மைனஸ் 3. அப்போ 3 9. அப்போது 9n ஸ்கொயர். அடுத்தது இதை பார்க்கணும், எல்லையும் 2mஐயும் பெருக்கணும். இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் 2lm என்ன பண்ணணும், பெருக்கி போட்டுடணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. அடுத்தது இதை எடுக்கணும், மைனஸ் 2m மைனஸ் 3n. ஸோ இந்த மைனஸை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ 2 எவ்வளோ நமக்கு 6mn. ஸோ mn போட்டாச்சு. புரியுதுங்களா, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போயிடுச்சு. இந்த மைனஸ் நமக்கு இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்தது இங்கே என்ன இருக்குது நமக்கு, 3nlன்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுவீங்க, பெருக்கணும். மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன, ப்ளஸ். அப்போ 3nl பெருக்குனா என்ன, 3ln. அவ்வளோதான் நமக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ எல் மைனஸ் 2m மைனஸ் 3n, எல் ஸ்கொயர் மைனஸ் 4m ஸ்கொயர் ப்ளஸ் 9n ஸ்கொயர் ப்ளஸ் 27m மைனஸ் 6mn ப்ளஸ் 3ln தான் என்னது நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸை வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கணும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.